ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாமா? எப்பவுமே சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்கிறப்ப அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைங்க. இப்படி செய்கிறப்ப பருப்பும் சீக்கிரமாக வந்துடும். அதே மாதிரி குக்கரில் மேலே பொங்கவும் பொங்காது. சாம்பாரும் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கணும். குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சோறு வடித்தோன்னா சோறு சீக்கிரமாக வெந்துடும். மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம அரிசியை உலையில் போடுறதுக்கு முன்னாடி உலை நல்லா கொதிச்சு இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அரிசியை போட்டு வேக வச்சு வடிச்சிங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக நீளமாக கிடைக்கும். இதே மாதிரி சோறு வடித்து பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு ஊற விடுங்க. இப்படி செய்கிறப்ப புளி சீக்கிரமாக ஊறிடும். அதே மாதிரி சுடு தண்ணியை விட்டு ஊற விட்டு நீங்கள் புளியை கரைச்சிங்கன்னா நிறைய சாறு கிடைக்கும். அதில் கடைசி திப்பி வரைக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும். சாறு பார்த்திங்கன்னா ஆர்டினரி பச்சை தண்ணி விட்டு கரைக்கிறத விட சுடு தண்ணி விட்டு கரைக்கிறப்ப நிறைய சாறு கிடைக்கும். புளி வீணாகாது. கொஞ்சம் புளியிலேயே நிறைய சாறு எடுக்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் குழம்புல போட்டோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அந்த சின்ன வெங்காயத்தினுடைய தோலை உரிக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் கஷ்டமான வேலையாக இருக்கும். இந்த வேலையை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேங்காய் சட்னியும் சரி பொட்டுக்கடலை சட்னியும் சரி அரைக்கிறப்ப கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி பாருங்களேன். அந்த சட்னியினுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அதே மாதிரி திக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பச்சை மிளகாய் தாங்க. பச்சை மிளகாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய காம்பு பகுதியை கிள்ளிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் பசுமையாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டீ தூள் தாங்க. நம்ம டீ தூள் வாங்குறப்ப அதில் ஒரு 2-3 ஏலக்காவை முழுசாகவே போட்டு வச்சாலும் வாசனையாக இருக்கும் டீ போடுறப்ப. இல்லைன்னா நல்லா அதை நசுக்கிட்டு இல்லைன்னா அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட கலந்துக்கிட்டிங்கனாலும் டீ போடுறப்ப நல்ல வாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2 சுக்கு சேர்த்து நீங்கள் டீ தூளில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க. நிறைய பேர் கல்லுப்பு போட்டு வைக்கிறப்ப அதில் தண்ணி விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணி விடாமல் இருக்கணும்னா நீங்கள் பீங்காஞ்சாடியை பயன்படுத்துங்க. பீங்காஞ்சாடியில் கல்லுப்பு போட்டு வைக்கிறப்ப கண்டிப்பாக உப்பு நீர்த்து போகவே போகாது. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதோட இந்த மாதிரி டிப்ஸுக்கும் சரி வெரைட்டியான ரெசிபிக்கும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.